அமேசானில் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணதும் ஏதோ செஸ் போர்டு அப்படின்னு நினச்சிட்டேன். என்னடா இது, நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா சீஸ் போர்டு அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிருக்காங்க, அமேசான்லேயே அனுப்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட் எழுதி வச்சுருக்காங்க. நந்தன் அண்ட் மோனிகாட்டேருந்து ஒரு சின்ன நோட் அப்படி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து சமையல் ஆளுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணல, சரி வீடியோக்காக வச்சுருந்தேன். நல்ல வெயிட்டான கிஃப்ட். ஓ செம்ம. இதில் வந்து என்னெல்லாமோ அந்த கட்லரி எல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளாம் சீஸ் போர்டு ஆளுங்க கிடையாது. ஆனால் சரி ஓகே. ஆனால் நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்குது, சின்ன சின்னதாக. இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. சாக் பீஸ், இந்த குச்சி, நைஃப், அப்புறமா 2 குட்டி கிண்ணம். இது வந்து அந்த டிப் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்லேட். இதை வந்து இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு எழுதி வச்சுப்பாங்களோ. எனக்கு இதை பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது. நம்மளெல்லாம் பார்த்தா சீஸ் சாப்பிட்ற ஆளுங்க மாதிரியா இருக்குது. நல்ல பிரியாணி சாப்பிட்ற ஆளுங்கள. அப்புறமா 2 இன்னொரு ஸ்கொயர் கிண்ணம். குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஆளுங்களான்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக இது வரைக்கும் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இதிலலாம் வந்து சீஸ்லாம் வைக்கணும் போல் இருக்குது. இது படிக்கணும்னு நினைக்கிறேன் தனியாக. நம்ம இதை மூடி வச்சிடலான் இருக்கேன். கரெக்டுங்க, சீரியஸ் ஒன்றும் தெரியல. இந்த 2 போர்டு மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேர் எழுதி வச்சு சீஸ் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கெல்லாம் சீன் கிடையாது. அதனால நான் இதை வந்து அப்படியே வச்சிடலான் இருக்கேன். நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போ இங்கே வந்து கொஞ்சம் வடை, சமோசா அதெல்லாம்